ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரீசெண்டாக வேளாங்கண்ணிக்கு ட்ரிப் போயிருந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஏர்லி மார்னிங் வேளாங்கண்ணியில் ரீச் ஆகிட்டோம். அங்கே கிளின்டன் பார்க் இன் அப்படிங்கிற ஹோட்டலில் தான் நாங்கள் செக்இன் பண்ணியிருந்தோம். ரொம்ப டீசெண்டான கம்ஃபர்டபுளான ரூம்ஸ். ஸோ மார்னிங் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் அங்கேயே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அங்கே ரெஸ்டாரண்ட்டில் சின்னதாக கிட்ஸ் ப்ளே ஏரியா ஒன்று இருந்துச்சு. அங்கே பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அடுத்த சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் ஏப்ரலில் போயிருந்ததுனால கிளைமேட் ரொம்பவே ஹாட்டாக இருந்துச்சு. ஆனாலுமே டூரிஸ்ட் நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாருக்குமே வேளாங்கண்ணி சர்ச் பற்றி தெரிஞ்சிருக்கும். இது 16th செஞ்சுரியில் கட்டியிருக்காங்க. இங்கே 3 மிராக்கள் நடந்ததா சொல்லிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மிராக்கள் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பணக்காரர் ஒருத்தருக்கு ஒரு பையன் பால் எடுத்துகிட்டு போகிறான். அவன் டயர்டாகி ஒரு மரத்துக்கடியில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தப்போ அவனோட கனவுல வேளாங்கண்ணி மாதா கையில் குழந்தை இயேசுவோட காட்சி அளிக்கிறாங்க. அப்போ வேளாங்கண்ணி மாதா தன்னுடைய குழந்தைக்கு பால் வேணும் அப்படின்ட்டு அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க. உடனே அந்த பையனும் பால் கொடுக்குறான். அதனால அவன் வச்சிருந்த பாலில் கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாயிடுச்சு. அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த முதலாளி அவனை திட்டுறாங்க. உடனே அவனோட பால் குடத்துலேருந்து பால் பொங்கி வழியுது. அப்போதான் அவன் ரியலைஸ் பண்ணுறான், அவன் கனவுல தெரிஞ்சது வேளாங்கண்ணி மாதா அப்படின்ட்டு. உடனே அதை பற்றி அவன் அந்த ஊர் பூரா சொல்லி வேளாங்கண்ணி மாதாவோட பவரை எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுறான். ரெண்டாவது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நடக்க முடியாத தன்னுடைய பையனுக்காக ஒரு அம்மா வேளாங்கண்ணி மாதாட்ட வேண்டிக்கிறாங்க. அப்போ அந்த பையனோட கனவுல வேளாங்கண்ணி மாதா தோன்றி, நீ எழும்பி நடந்து ஓடி போய் இந்த ஊரில் இருக்கிற பணக்காரர்கிட்ட சொல்லி எனக்காக கோவில் கட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணி அந்த பையனும் எழும்பி நடக்க ஆரம்பிக்கிறான். ஓடி போய் அந்த ஊரில் இருக்கிற பணக்காரர்கிட்ட தனக்கு நடந்த அதிசயத்தை சொல்லி கோயில் கட்ட சொல்கிறான். அப்படி எழுப்பப்பட்டது தான் நம்மளுடைய வேளாங்கண்ணி சர்ச் அப்படின்னு நம்மளோட ஹிஸ்ட்ரியில் இருக்குது. அடுத்து மூணாவதாக சொல்லப்படுற மிராக்கள் என்னன்னா, போர்ச்சுகீஸ்ல இருந்து மக்கள் இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணி வராங்க. ஷிப்பில் வந்துட்டு இருக்காங்க. அப்போது கடலில் ரொம்ப புயல் காத்துனால அவங்களால இந்தியாவுக்கு ரீச் பண்ண முடியல. அப்போ அவங்க வேளாங்கண்ணி மாதாட்ட வேண்டிக்கிறாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அந்த வேண்டுதலை கேட்டு வேளாங்கண்ணி மாதா அந்த புயலை அடக்கி அவங்கள இந்தியா ரீச் பண்ண வைக்கிறாங்க. அப்படி அவங்க ரீச் பண்ண இடம் தான் வேளாங்கண்ணி. ஸோ அந்த போர்ச்சுகீஸ் மக்கள் வேளாங்கண்ணியில் மாதாக்காக ஒரு சர்ச் எழுப்புறாங்க. அதுதான் நம்மளுடைய வேளாங்கண்ணி மாதா சர்ச். செப்டம்பர் 8ஆம் தேதி தான் நம்ம வேளாங்கண்ணி மாதாவோட திருவிழாவை கொண்டாடுறோம். சர்ச் போயிட்டு வந்துட்டு லன்ச் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரூம்கே சப்ளை பண்ணிட்டாங்க. ஒயிட் ரைஸ், நூடுல்ஸ், ஃபிஷ் கறி, ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். லன்ச் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து மாதாக்குளம் போயிருந்தோம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சென்டரில் உங்களுக்கு மண் போட்டு வச்சுருப்பாங்க. அதில் நிறைய பேர் முட்டி போட்டு வேண்டுதல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் போயிருந்த டைம் அந்த மாதா சாப்பலில் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருந்ததுனால உள்ளே யாரையும் அலோவ் பண்ணலை. இவ்வளோதாங்க எங்களோட 1 டே வேளாங்கண்ணி ட்ராவல். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.